ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் பியூட்டிஃபுல் சூப்பர். அடுத்த தடவை உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரியாணியை வச்சோம்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஒபிசிட்டி பிரச்சனை வரவே வராது. கிரேவிங்ஸ் திடீர்னு வந்து இந்த நீங்க கருப்பட்டி காப்பின்னு சொன்னோன்னா உடனே நமக்கு காப்பி குடிக்கணும்னு தோணும். திருநெல்வேலி அல்வான்னு சொன்னோன்னா ஐயோ எங்கடா அல்வா அடுத்து கிடைக்குது அப்படின்னு தோணும். நம்மளே வந்து சும்மா இருந்தாலும் ஸ்விக்கியில வந்து நோட்டிபிகேஷன் வருது, நைட்டு 10 மணிக்கு தூக்கம் வரப்ப தூக்கம் வருதா, இன்னும் நல்ல தூக்கம் வரணும்னா இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மட்டன் பிரியாணியில வந்து ஸ்ட்ரெஸ்ல நம்மள ஈட்டணும் என்ன ஆகும், உடனே வாவ் சூப்பர் அப்படியே சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கும் இல்லையா. நீங்க அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகாம இருக்கணும்னா நான் சொல்றது கேளுங்க. பெரிய பிரச்சனை என்ன, தி அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட். எங்க பார்த்தாலும் சாப்பாடுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நார்மல் பினாமினா ஆயிருச்சு. the more the food is available, the stress factorsம் வந்து ரொம்ப எக்கச்சக்கமா ஆயிருச்சு. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லெவலா இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேட் லெவலா இருக்கட்டும். சோ அதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஆனோன்னு நீங்க எல்லாம் பண்றது என்ன, சாப்பாடு. சூப்பர், எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆனோன்னு எல்லாரும் சாப்பிடுவீங்க. கரெக்டா? எப்ப சாப்பிடுவீங்க? காலையில சாப்பிடுவீங்களா, நைட் சாப்பிடுவீங்களா, எப்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க? வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கா தம்பி? உனக்கு எவ்வளவு வயசு? பார்க்க 18 வயசு இருக்கு, இப்பவே வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். முக்காவாசி எல்லாரும் நைட்ல தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான ஃபேக்டர் உங்களை வந்து உங்க ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ற முக்கியமான ஃபேக்டர் வந்து இட்ஸ் கால்ட் ஃபுட் கிரேவிங்ஸ். அதாவது திடீர்னு வந்து இந்த நீங்க கருப்பட்டி காப்பின்னு சொன்னோன்னா உடனே நமக்கு காப்பி குடிக்கணும்னு தோணுது. திருநெல்வேலி அல்வான்னு சொன்னோன்னா ஐயோ எங்கடா அல்வா அடுத்து கிடைக்குது அப்படின்னு தோணுது. ரைட்? நம்மளே வந்து சும்மா இருந்தாலும் ஸ்விக்கியில வந்து நோட்டிபிகேஷன் வருது, என்னப்பா சும்மா இருக்கீங்களா, சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு காஃபி குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு உடனே ஆர்டர் பண்றாங்க காஃபி. நைட்டு 10 மணிக்கு தூக்கம் வரப்ப தூக்கம் வருதா, இன்னும் நல்ல தூக்கம் வரணும்னா இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரைட்? சோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்காங்க. at the same time we are also leaning towards eating. இப்ப திடீர்னு வந்து நைட்டு வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணி கிரேவ் பண்றீங்க, நீங்க சாப்பிட்டீங்க சரியா, அடுத்து எப்ப திருப்பி மட்டன் பிரியாணி சாப்பிடுவீங்க? எப்ப இந்த கிரேவிங்ஸ் வரும் திருப்பியும்? அடுத்த நாளே வந்துருமா? யூசுவலி என்னன்னா அந்த கிரேவிங்ஸ் வருது பாத்தீங்களா. சோ அந்த மட்டன் பிரியாணியில வந்து ஸ்ட்ரெஸ்ல நம்மள ஈட்டணும் என்ன ஆகும், உடனே வாவ் சூப்பர் அப்படியே சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கும் இல்லையா. நீங்க அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகாம இருக்கணும்னா நான் சொல்றது கேளுங்க சரியா. மட்டன் பிரியாணியை சாப்பிட்டோன்னா உடனே வாவ் சூப்பரா வருது அப்படிங்கிறீங்களா. இது அந்த மட்டன் பிரியாணிய ஆர்டர் பண்றது யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க கிடையாது. அந்த தப்பு வந்து நீங்க கிடையாது. ஆர்டர் பண்றது நீங்க கிடையாது. உங்களோட குடல்ல இருக்கிற கிருமி.